மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC அதன் தலைவரின் பெயரை பெறுநராக கொண்டு ஒரு சந்தேகத்திற்கிடமான பொட்டலம் அனுப்பப்பட்டது தொடர்பில் போலீசில் புகார் செய்துள்ளது. குரியர் நிறுவனம் நடத்திய ஆரம்ப சோதனையில் அனுப்புனர் ஜூன் மாதம் முதல் புனை பெயரும் குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணையும் பயன்படுத்தி வந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்நிறுவனம் அந்த பொட்டலத்தை போலீஸ் விசாரணைக்காக தடுத்து வைத்திருப்பதாக MCMC கூறியது. அந்த குரியர் நிறுவனம் இதுவரை அனுப்புனருக்கு எதிராக 55 புகார்களை பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அவற்றில் 18 புகார்கள் பெறுநர்கள் ஆர்டர் செய்யாத பொருட்களை அனுப்பியதற்காகவும் 37 புகார்கள் முழுமையற்ற அல்லது சென்றடையாத பட்டுவாடா தொடர்பாகவும் செய்யப்பட்டன. MCMC அச்சுறுத்தலாக அமையக்கூடிய எந்தவிதமான சந்தேகமான பொட்டல அனுப்புதலையும் கடுமையாக கருதுகிறது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பும் ஆணையத்தின் நம்பகத்தன்மையும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளுடன் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கவும் அது உறுதியளித்தது. மேலும் தெரியாத முகவரியிலிருந்து அல்லது ஆர்டர் செய்யப்படாத பொட்டலம் கிடைத்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், சந்தேகம் எழுந்தால் உடனடியாக போலீசையோ குரியர் நிறுவனத்தையோ தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் MCMC அறிவுறுத்தியுள்ளது. குவாந்தான் வான்படை தளத்தில் நேற்றிரவு FA-18D ஹார்னட் போர் விமானம் விபத்தில் சிக்கியதில் 2 இராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் தெங்கு அம்பான் ரஹீமா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதை அரச மலேசிய ஆகாயப்படை உறுதி செய்துள்ளது. இச்சம்பவம் இரவு 9:05 மணிக்கு சுல்தான் ஹாஜி ஹமாட் ஷா விமான நிலைய ஓடுபாதையில் நிகழ்ந்தது. உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதி செய்யப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் ஆகாயப்படை பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. புறப்பட்ட சில நொடிகளில் அந்த போர் விமானம் வெடித்து தீப்பற்றிய வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவியது. Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. ஈப்போ தாமான் சிம்மோரியாவில் உள்ள வேலி இல்லாத கட்டுமான தளத்தில் 8 மற்றும் 9 வயதான 2 சகோதரர்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். புதன்கிழமை மாலை வீட்டுக்கு அருகே விளையாடச் சென்ற அவர்கள் பின்னர் குளத்தில் மயக்க நிலையில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டனர். இருவரும் உடனே ராஜா பெருமாய் சூரி பைனோன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் இரவு 9:30 மணிக்கு மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. மூழ்கியதே மரணத்திற்கு காரணம் என சவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. சம்பவ இடத்தில் வேலி அல்லது எச்சரிக்கை பலகைகள் எதுவும் இல்லை. இதையடுத்து இச்சம்பவம் கவனக்குறைவு என வகைப்படுத்தப்பட்டு 2001 குழந்தைகள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. பிள்ளைகளின் பாதுகாப்பு கருதி பெற்றோர்கள் ஆபத்தான பகுதிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அபிவிருத்தியாளர்கள் மற்றும் கட்டுமான குத்தகையாளர்கள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my கோலாலம்பூர் தாமான் மலாத்தியில் உள்ள ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் 24 மணி நேரத்திற்குள் 2 பல்கலைக்கழக மாணவர்கள் விழுந்து உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் காலை 6:45 மணிக்கு 22 வயது மாணவி 22வது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது. அவரின் உடல் அடுக்குமாடியின் பின்பக்க நடைபாதையில் கண்டெடுக்கப்பட்டது. அதே நாளின் இரவு 8:30 மணிக்கு 21 வயது ஆண் மாணவன் ஆக உச்சியில் உணவகம் அமைந்துள்ள மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்தார். 2 சம்பவங்களும் தொடர்பில்லாதவை என வங்சா மாஜு போலீசார் தெரிவித்துள்ளனர். என்றாலும் விசாரணை தொடர்வதால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என அது கூறியது.
இதற்கிடையில் துங்கு அப்துல் ரஹ்மான் மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இரு குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தேவையான உதவிகளையும் வழங்கி வருகிறது. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் 27 இருந்து 31 ஆகஸ்ட் வரை நம்ம GM இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். மலாக்கா அலூர்காஜா கம்போங் பஞ்சோரில் 17 வயது மகளை தாக்கிய 40 வயது தந்தை கைதாகியுள்ளார். மும்முரமாக வீட்டு பாடங்களை செய்து கொண்டிருந்த மகளை தாய்க்கு உணவு சூடாக்க சொல்லிய போது அவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தந்தை ஆவேசமடைந்தார். கோபத்தில் அவர் மகளை அறைந்ததுடன் பிளாஸ்டிக் நாற்காலியால் அடித்தார். மற்றொரு நாற்காலியையும் உடைத்து மகளின் முதுகிலும் தோளிலும் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மகளின் முகம் வீங்கி உதடு மற்றும் கையில் காயங்களுடன் மலாக்கா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றார். பின்னர் அலூர்காஜா போலீஸ் நிலையத்தில் மகள் புகார் அளித்தார். இதையடுத்து குற்றப்புலனாய்வு துறையினர் நேற்று முன்தினம் சந்தேக நபரை கைது செய்து விசாரணைக்காக தடுத்து வைத்தனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் ஒரு ஆடவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்ததாக வைரலான சம்பவத்தை போலீஸ் உறுதி செய்துள்ளது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை வாக்கில் அது குறித்து புகார் கிடைத்ததாக டாங்வாங்கி போலீஸ் கூறியது. பாதிக்கப்பட்ட நபரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆயுதங்கள் அல்லது ஆபத்தான பொருட்களால் வேண்டுமென்றே தாக்கி காயப்படுத்தியதாக அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. தாக்கிய நபர் அல்லது கும்பலும் அடையாளம் காணப்பட்டு வருகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.